Now moving to the another important 5-mark question. Comparison of the EMF of two cell given using potentiometer. இப்போ பொட்டன்ஷியோமீட்டரில் வந்து கம்பேரிஷன் பண்ணுற ரெண்டு இஎம்எஃப் ஆஃப் த செல். பொட்டன்ஷியோமீட்டர் பொறுத்த வரையில் அந்த டிவைஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தெரியும். நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா சி அண்ட் டி எடித ஒன் எண்டுன்னு சொல்லுவோம். இப்போ சிடி எடுத்துக்கிறேன். இது பிரைமரி சர்க்கியூட் பொறுத்த வரையும் என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு பேட்ரி கொடுத்துருப்போம். டு ஸ்டடி கரண்ட் ஃப்ளோயிங் இன் ஏ சர்க்கியூட்னு சொல்லலாம். அடுத்தது ஒரு கீ யூஸ் பண்ணுவோம். நவ் இயர் இன்ட்ரடியூஸ் த ரியோஸ்டாட்னு ஒரு டிவைஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ரியோஸ்டாட்டை பொறுத்த வரையிலும் 2 எண்ட் இருக்கும். மேலே ஒரு நாப் ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த நாபை மூவ் பண்ணேன்னா இந்த சர்க்கியூட்டை பொறுத்த வரையும் எனக்கு எதை வேரியேஷன் பண்ணி கொடுக்குன்னா ரெசிஸ்டன்ஸை வேரியேஷன் பண்ணி கொடுக்கும். அப்போ கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த சர்க்கியூட் பொறுத்த வரையிலும் எனக்கு என்ன ஆகுதுன்னா வேரியேஷன் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த பேட்டரி கீ ரியோஸ்டாட் அண்டு பொட்டன்ஷியோமீட்டர் இட் இஸ் கால்ட் த பிரைமரி சர்க்கியூட்னு சொல்லுவோம். ஸோ அனதர் எண்டை பொறுத்த வரையிலும் ஒரு பேட்ரி எடுத்துக்கலாம். இப்போ சி எண்ட்லேருந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இப்போ டிபிடிடி சுவிட்ச்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். இது 6 வே, அதாவது டபுள் போல் டபுள் த்ரோன்னு சொல்லுவோம். மொத்தம் எனக்கு எத்தனை டெர்மினல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 டெர்மினல் இருக்கும். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணும்போது எந்த டெர்மினலில் கனெக்ட் பண்ணுறோம்னா எம் அண்டு என்னங்கிற ஒரு டெர்மினலில் கனெக்ட் பண்ணுறோம். ஆஃப்டர் தட் இட் இஸ் மூவிங் த்ரூ த ஜாக்கி யூஸிங் த கால்வனாமீட்டர் அண்டு ஹை ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ஹை ரெசிஸ்டன்ஸ் அண்டு கால்வனாமீட்டரை யூஸ் பண்ணி எங்கே கொண்டுட்டு போகிறேன்னா ஜாக்கியில் கொண்டுட்டு போகிறேன். ஜாக்கியை பொறுத்த வரையிலும் இட் இஸ் கான்டாக்ட் த கரண்ட் இன் ஏ ஒயர்னு சொல்லுவோம். ரைட். இப்போ இந்த பொறுத்த வரையில் 2 டெர்மினலில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஒரு எண்டு வந்து சியோட டெர்மினல் சி எண்டுலேயும் அனதர் எண்ணுங்கிறது கால்வனாமீட்டரில் கனெக்ட் பண்ணிடுறேன். அனதர் 2 எண்டு இருக்கும். 2 டெர்மினல் பொறுத்த வரையிலும் M1 அண்டு N1ன்னு எடுக்கிறேன். இப்போ M1 அண்டு N1 பொறுத்த வரையிலும் ஏதாவது ஒரு இஎம்எஃப் ஆஃப் த செல் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லெக்லாஞ்சி செல், அனதர் ஒன் செல் என்ன யூஸ் பண்ணுவோம்னா டேனியல் செல் யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் இது இஎம்எஃப் பொறுத்த வரையிலும் C1ன்னு சொல்கிறோம். இட் இஸ் கனெக்டிங் த M1 அண்டு N1. ஸோ தட் இஎம்எஃப் என்னன்னு சொல்லிடலாம்னா C1ன்னு சொல்லலாம். இப்போ அனதர் 2 டெர்மினல் இருக்கும். So that means it is the M2 and N2. It is connecting the another battery. So that battery EMF is called the C2. So that is the Daniel cell. இது லெக்லாஞ்சி செல்லாக இருந்ததுன்னா இதை என்னென்னு சொல்லுவோம்னா டேனியல் செல்லாக சொல்லுவோம். இப்போ டபுள் போல் டபுள் த்ரோன்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு இந்த மேல் நாபை ரொட்டேட் பண்ணோன்னா இங்கே எது இன்க்ளூட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா C1ங்கிற பேட்டரியிலேருந்து கரண்ட் ஃப்ளோயிங் ஆகும். சப்போஸ் நாபை கீழே மூவ் பண்ணோன்னா இந்த கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகிட்டு எனக்கு எது இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா C2ங்கிறது இன்க்ளூட் ஆகும். ஸோ நான் மூவிங் டு த C1 இஸ் இன்க்ளூடட். ஸோ த டைம் ஜாக்கி இன் மூவிங் ஆன் ஏ பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர் பர்டிகுலர் லென்த்தை பொறுத்த வரையில் நமக்கு என்ன ஆகும்னா கால்வனாமீட்டர் கெட் த 0 டிஃப்ளெக்ஷன். அப்போ கால்வனாமீட்டர் 0 டிஃப்ளெக்ஷன் வந்ததுன்னா இந்த இஎம்எஃப் ஆஃப் த செல் இஸ் ஈக்குவல் டு த பேலன்சிங் லென்த்துன்னு சொல்லுவோம். ஸோ அந்த லென்த்தை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா L1ன்னு சொல்லுவோம். அப்போ இங்கே C1 இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L1. அப்போ கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணி எழுதும்போது C1 ஈக்குவல் டு IR L1. இது கான்ஸ்டன்ட் வேல்யூன்னு சொல்லலாம். இப்போ எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் எதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா செகண்ட் இஎம்எஃப் ஆஃப் த செல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அப்போ எகைன் நான் ஜாக்கியை என்ன பண்ணணுன்னா இட் இஸ் மூவிங் ஆன் த ஒயர் particular distance. The galvanometer get the 0 deflection means that EMF of the cell is equal to the balancing length. So that EMF on the C2 சொல்லுவோம் is directly proportional to length 2. அப்போ இதை ரிமூவ் பண்ணி எழுதும்போது நமக்கு என்ன வரும்னா IR L2. அப்போ comparing these two equation C1 it is equal to IR L1 divided by C2 IR L2. அப்போ எது ரெண்டையும் கேன்சல் பண்ணானா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஃபைனலி we get the answer C1 divided by C2 it is equal to L1 divided by L2. Suppose we can know the any one of the EMF of the cell. எனக்கு C2 டேனியல் செல்லோட EMF எனக்கு தெரிஞ்சதுன்னா C1 equal to C2 L1 by L2.
சப்போஸ் எனக்கு C2ஓட வேல்யூ வேணும்னா C2 ஈக்குவல் டு என்ன வரும் C1 L2 டிவைடட் பை L1. அப்போ ஏதாவது ஒரு இஎம்எஃப் ஆஃப் த பேட்டரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் கால்டு த கம்பேரிசன் ஆஃப் த இஎம்எஃப் ஆஃப் த செல் யூஸிங் த பொட்டன்ஷியோமீட்டர். இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம்னா ரிப்பீட்டட் பண்ணலாம். எப்படி நம்ம ரிப்பீட்டட் பண்ணலாம்னா த சேஞ்ச் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ இட். அப்போ கரண்ட்டை சேஞ்ச் பண்ணுறேன் எப்படின்னா இந்த ரியோஸ்டாட்டில் இருக்கக்கூடிய நாப் ரொட்டேட் பண்ணும்போது வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ எனக்கு எது சேஞ்சஸ் ஆகுதுன்னா கரண்ட் சேஞ்சஸ் ஆகும். அப்போ எவ்ரி டைம் we can note out the L1 and L2, we can find out the average value. Finally we can get the ratio of the C1 divided by C2. So that is the L1 by L2.